திருமங்கலம் அருகே சக்திபுரம் ஸ்ரீ ஆயிரம் கண்ணுடையாள் மகாசக்தி பீடத்தில் ஆடி மாத பெருவிழா மக்கள் நலனுக்காக சிறப்பு வேள்வி பூஜையுடன் துவங்கியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே புகழ்பெற்ற சக்திபுரம் ஸ்ரீ ஆயிரம் கண்ணுடையாள் மகாசக்தி மாரியம்மன் பீடத்தில் கடைசி ஆடி வெள்ளியை முன்னிட்டு மக்கள் நலனுக்கான சிறப்பு வேள்வி பூஜையுடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதில் 41 அடி உயரம் உள்ள அம்மனுக்கு மலரபிஷேகம் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருமங்கலம் தாலுகா டி. புதுப்பட்டி அருகேயுள்ள சக்திபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீஆயிரம் கண்ணுடையாள் மகாசக்தி மாரியம்மன் பீடம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டு தோறும் ஆடி மாத பூக்குழி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாத பூக்குழி பெருவிழா நேற்று அதிகாலை 5 மணிக்கு நாட்டு மக்களின் நலனுக்காக சிறப்பு வேள்வி பூஜையுடன் துவங்கியது. பின்னர் சக்திகள் அக்னி சட்டி எடுத்து வருதல், ஸ்ரீயம்மா அக்னி சட்டி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இன்று அதிகாலை 4 மணிக்கு ஸ்ரீயம்மா அவர்கள் 41 அடிநீள பூக்குழியில் இறங்கி இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று 1008 பால் குடங்களில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. 41 அடியர ஸ்ரீ மகாசக்தி ஆயிரம் கண்ணுடையாள் பாலாபிஷேகம் பூச்சொரிதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சக்திகள் முளைப்பாரி எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதையடுத்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம்,
சக்திகள் கஞ்சி கலையம் எடுத்து அன்னைக்கு சிறப்பு பூஜை நடத்தி பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு கொடுத்து ஆசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் இந்த பூக்குழி பெருவிழாவில் விரதமிருந்து கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது.